ஜப்பானிய மாணவர்கள் மாதிரி நீங்களும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா எப்படி? நீங்க ஒரு நாள் முழுக்க படிச்சு படிச்சு அடுத்த நாளே எல்லாத்தையும் மறந்திருக்கீங்கன்னு தோணிச்சா? அது உங்களால இல்ல. அது நம்ம மூளையின் இயற்கை தன்மைதான். அறிவியல் சொல்றது என்னன்னா, நம்ம படிச்சதுல 70% மேல 24 மணி நேரத்துக்குள்ள மறந்துரும். ஆனா ஜப்பான்ல என்னடா மாயம்? அவங்க ஆயிரக்கணக்கான கஞ்சிகள் மாதிரியான கடின எழுத்துக்கள படிக்கிறாங்க. அவங்களால எப்போதும் ஞாபகம் வைக்க முடியுது. அவங்க ஜீனியஸ்களா பிறக்கல. அவங்க அதிக நேரம் படிக்கல. அவங்க படிக்கிறது சின்ன சின்ன வித்தியாசமான வழிகளால. நாம என்ன பண்றோம்? புத்தகத்துல ஹைலைட் போடுறோம், நோட்ஸ் ரீட் பண்றோம், கடைசி நாள்ல கிராம் பண்றோம். இது எல்லாம் வேணாம்னு இல்ல. ஆனா இதுல ஞாபகம் நிலைநிறுத்த முடியாது. அது கசியும் பாத்திரத்துல தண்ணீர் ஊத்துற மாதிரி தான். சரியான ஞாபகம் வைக்க 5 டிப்ஸ் ஜப்பானியர்களோட ஸ்டைல்ல. ஆக்டிவ் ரீகால். நினைச்சு எழுதுறது தான் ஞாபகம். புத்தகம் மூடி வெறும் காகிதம் எடுத்துக்கிட்டு நீங்க படிச்ச விஷயங்கள மூளையாலவே ஞாபகம் வச்சு எழுதுங்க. தப்பா வரலாம், முழுசா வராம இருக்கலாம். ஆனா இதுதான் ரியல் லேர்னிங். முயற்சி பண்றதால தான் மூளை வலுப்படும். குமோன் மெத்தட் தினசரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல நிறைய படிக்கிறதுக்கு பதிலா 15-30 நிமிஷமா தினமும் சிறிய அளவுல படிங்க. தினசரி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதால அது தேங்கிக்கிட்டே இருக்கும். ரெபிட்டிஷன், இடைவெளியோட மீண்டும் படிக்கிறது. ஒரே விஷயத்த மறந்து போறதுக்கு முன்னாடி தினங்கள் இடைவெளியோட மறுபடியும் படிங்க. நாள் 1 படிங்க. நாள் 3 மறுபடியும். நாள் 7 மறுபடியும். மூளை அத ஃப்ரெஷ்ஷா நிரந்தர ஞாபகமாக்குறதுக்கு இது பயனும். கைசன் தினசரி சின்ன முன்னேற்றம். ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட் ஆகணும்னு வேணாம். ஒவ்வொரு நாளும் சிறிய மேம்பாடு போதும். உதாரணம், 2 நிமிஷம் ஆக்டிவ் ரிகால், 2 நிமிஷம் ஸ்பேஸ்ட் ரெபிட்டிஷன், 2 நிமிஷம் சிறப்பு பயிற்சி, மொத்தம் 6 நிமிஷம். அதையே தினமும் கன்சிஸ்டன்ட்லி பண்ணுங்க. பெரிய மாற்றம் வரும். அடுத்தது, ஷூஃபுல் கவனத்தோட படிக்கிற ரிச்சுவல். ஜப்பான்ல மாணவர்கள் படிக்கிறப்போ ஒரே இடம், ஒரே பேனா, ஒரே மாதிரி ரீட் முறை ஃபாலோ பண்றாங்க. அது மூளைக்கு சிக்னல், இப்ப படிக்க வேண்டிய நேரம்னு. நீங்களும் செய்யலாம். ஒரு அமைதியான இடம் தேர்ந்தெடுக்கவும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பண்ணுங்க. மெதுவான இசை வேணுமானா ப்ளே பண்ணுங்க. படிக்கிறது ஓரமா இல்ல, முழுசா கவனமா படிங்க. கடைசியா, சின்ன மாற்றம் பெரிய வெற்றி. ஒரே நாள்லலாம் பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன முயற்சிகளாலே நீங்களும் ஞாபக சக்தியில டாப் 1% மாணவர்களுடன் நிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ், பழக்கங்கள், ஸ்டடி ஹேக்ஸ் வேணுமா? காமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ போடுறேன்.